ஹாய், ரொம்ப நாள் ஆகுதுல பேசி. ஸோ உங்களுக்காக ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வீடியோ இல்லைங்க. ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யாருக்காச்சும் கடன் கொடுக்குறோம். இப்போ நான் யாருக்கும் கடன் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட நான் திருப்பி கேட்குறேன். லைக் 100 200லாம் நான் கேட்க மாட்டேன். ஒரு 2000 3000 அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதை நம்ம திருப்பி கேட்குறோம். இந்த மாதிரி என்கிட்டேருந்து வாங்கியிருந்தீங்களே, நான் ஏன் கொடுக்கலன்னு கூட கேட்க மாட்டேன். என்கிட்டேருந்து வாங்கியிருந்தீங்களே, எனக்கு ஏதோ ஒரு கூச்சமாக இருக்கும். நான் கொடுத்த காசை நான் கேட்குறதுக்கே நான் கூச்சப்படுவேன். இந்த மாதிரி என்கிட்டேருந்து வாங்கியிருந்தீங்களே, எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லைக் கோவப்படுறாங்க. ஏன் நாங்கள் கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கோவப்படுறீங்க, சரி ஓகே. நீங்கள் காசு வாங்கினப்பறம் எத்தனை வாட்டி என்கிட்ட பேசியிருக்கீங்க சொல்லுங்கள். யார் எத்தனை நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். காசு வாங்கினப்பறம் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. சுத்தமாக என் கான்டாக்டே இல்லை. நீங்கள் என்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்திருந்தா கூட நான் கேட்டே இருக்க மாட்டேன். சரி ஓகே, நம்ம ஃப்ரெண்டு, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ கொடுக்கல அப்படின்னு விட்டுருப்பேன். என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக கேட்பேன் இல்லையா. அதுவும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி 1000 2000 இல்லைங்க. மொத்தமாக நான் அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்த காசு எவ்வளோன்னு பாருங்களேன். 50,000 திட்ட 50,000 கிடையாது. 48,000 சம்திங் வருது. அதை நான் திருப்பி கேட்டால் என்கிட்ட இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம காசை நம்ம கேட்டதுக்கு ஏன் நம்மக்கிட்ட கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இனிமேல் நான் என்ன முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே காசு கொடுக்கக்கூடாது. ஃப்ரெண்டாக இருக்கோமா, பேசுகிறோமா, அதோடு நிறுத்திக்கணும். இந்த கடனை கொடுத்துட்டு திருப்பி கேட்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ நான் பண்ணுறது தப்புன்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் கொடுக்காமையே கேட்ட விளாண்டுட்டு போயிடும். கொடுத்து கேட்ட பேர் வாங்கிறதுக்கு கொடுக்காமே ஆமாண்ணா அப்படி தான் அப்படின்றது நல்லதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் கருத்து இருக்குது, இல்லை நீங்கள் யார்கிட்டயா கடன் கொடுத்து அது மாதிரி கேட்க கூச்சப்படுறீங்க அப்படின்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாடா பை.